நடிகர் ராஜேஷ் அவர்கள் எமோஷனலாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த 7 நாட்கள் படத்தில் நடிச்சிட்டு இருந்த போது படப்பிடிப்பு தளத்துக்கு பக்கத்துலேயே சாவுத்திரி அம்மாவோட வீடு இருந்துச்சு. அதனால அவரை பார்க்க போயிருந்தேன். வீட்டின் வேலைக்காரி ஜெமினி சார்ட்ட ஃபோன் செஞ்சு ஏதோ சொல்ல அவர் என்னை உள்ள அனுமதிக்க சொன்னாங்க. சாவுத்திரி அம்மாவோட மயன் அவனுக்கு அப்போ 10 அல்லது 13 வயசு இருக்கும். என்னை சோகமாக பார்த்தான். உள்ளே போய் சாவுத்திரி அம்மாவை பார்த்தேன். என் வாழ்வில் அப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்ததே இல்லை. அதை என்னால் வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. அதை சொல்லவும் கூடாது. 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்து இது யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னால் கூட யாராலும் அது சாவுத்திரி அம்மான்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருந்தார். அவர் ஜெமினியை காதலிச்சிருக்கே கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். அவ்வளவு தான தர்மங்கள் செஞ்சவங்க அவரோட பணம் போய் எல்லாருமே அவரை ஏமாற்றி வீடு ஜப்திக்கு வந்த பின்னாடி கூட வீட்டுக்கு வெளியே வந்தவர். அங்கே நின்றிருந்த அவரோட டிரைவர்கிட்ட கார் சாவியவும் காருக்கான ஆவணங்களையும் கொடுத்துட்டு இதை வச்சு பிழைச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவருக்கா இந்த நிலை அப்படின்னு நினைக்கும் போது என்னோட கண்கள் தானாகவே கலங்கிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.